friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணி all ஆப்ஷனை select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு pan வச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு இப்போ அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அதோட ஸ்மெல் போனால் மட்டும் போதும். பொரியலுக்கு சேர்க்கறதுனால கொஞ்சம் மீடியமாக வதங்கினா மட்டும் போதும். அது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பொரியல் செய்கிற அளவுக்கு. அதையும் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நார்மலாக பீட்ரூட்டில் ராஸ்மெல் அதிகமாக இருக்கும், அது போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பீட்ரூட் பச்சை பயிர் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி இருக்குது. வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம், அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும். காய் வதங்கிட்டு இருக்கிறப்பவே இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட்டை நம்ம இது மாதிரி வதக்கிறப்பவே அது எண்ணெயிலே பாதி வெந்துடும், அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு காய் வேக விடுவோம். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். சீக்கிரமாக வெந்துடும். காய் நம்ம சின்னதாக தான் வெட்டியிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், காய் வெந்துடுச்சு, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை ஓப்பன்லேயே அப்படியே விட்டால் தண்ணி சுண்டிடும், காய் ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் தேங்காய் பூ இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயில் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா அதை திருவி தேங்காய் பூ சேர்த்துக்கங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்குறேன். இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். சைட் டிஷ்ஷாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இது காரக்குழம்பு, சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதில் ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை பீட்ரூட் ரைஸாகவும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம AL ஃபுட்டாலஜி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.